ஸ்பிரிச்சுவல் டாக் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி வக்கரம் அள்ளி தருவானா அப்படின்னா நிச்சயமாக தருவான். ஏற்கனவே இவங்க குருவோட அம்சம் பெற்றவர்கள். 12 வருஷத்துக்கு ஒரு முறை குரு உச்சம் பெறப்போகிறார். ஆனால் குரு பார்வை இல்லைன்னு வச்சுங்க. இருந்தாலும் 8ஆம் வீட்டில் மறைந்த குரு 7ஆம் பார்வையை உங்களது குடும்பமாக்க தனஸ்தானத்தை பார்க்க போகிறார். அதிக வருமானம், மன நிம்மதி, சந்தோஷம், இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. தாயோட உடல்நிலையில் மிக கவனமாக இருக்கணும். இந்த 3ஆம் இடத்துல உங்களுக்கு பார்வைப்படுது. 4ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு உங்களுக்கு பார்வைப்படுது. புதிய தொழில்கள், புதிய வருமானங்கள், புதிய புதிய சந்திப்புகள், புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு கை கொடுத்துருவாங்க. அவங்க உங்களை தூக்குவாங்க. பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு ஒத்து வராது. எலி வலையாக இருந்தாலும் தனி வலையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. சும்மா அதிர்து இல்லை, ரஜினிகாந்த் ஸ்டைல் தான் போங்க. நீங்கள் சும்மாவே இருக்க மாட்டீங்க. நீங்கள் அதனால்தான் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை. ஏங்க கம்முன்னு இருங்க, அவனுக்கு போய் புத்தி சொல்கிறது, அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறது, யாரையும் கஷ்டப்படவே விட மாட்டாங்க. அவன் கஷ்டப்படக்கூடாது, இவன் கஷ்டப்படக்கூடாது. பொதுவாகவே தனுர் ராசியில் இருக்கிறவங்க ஆன்மீகத்தில் மிகப்பெரிய ஆட்களாக இருப்பாங்க. இப்போ கூட இந்த ஜோதிட ப்ரோக்ராம் பார்த்துட்ருக்காங்க இல்லையா, பாதி ஜோசியம் அவங்களுக்கே தெரியும். நான் கரெக்டாக சொல்கிறேன்னா இல்லையான்னு ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. மற்றபடிக்கு அவங்களுக்கே விஷயம், ஞானம் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். மிக தெளிவானவர்கள், அற்புதமானவர்கள். சார், இவங்களுக்கு இந்த தொழில்னு வரும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அது அந்த தொழில் பிரச்சனைலேருந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் சார்? அவங்களுக்கு எதிரியே அவங்க வாய் தான். முதல்ல வாயை கட்டணும். நான் அவனுக்கு உதவுறேன், இவனுக்கு உதவுறேன், இவனுக்கு நீதி சொல்கிறேன், அவனுக்கு தர்மத்தை சொல்கிறேன். இந்த ஊர் பெருதணுங்கிறது நம்ம விட்டுறணும். அதே மாதிரி அடுத்தவன் கஷ்டப்படுறத இவங்க பொறுத்துக்கவே மாட்டாங்க. இவங்க யாரெல்லாம் உதவி செய்கிறாங்களோ அவங்களாலேயே இவங்களுக்கு உபத்திரம் வரும். அதனாலேயே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, மௌனமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அது முடியவே முடியாது. பிச்சுக்கிட்டாவது பேசி வம்பு வழக்கு வாங்கிட்டு வருவாங்க. அதுக்கு காரணம் அன்பு, அது காரணம் பாசம். அந்த அன்பு பாசம் விட்டால் குடும்பத்திலையும் சரி, வெளி வட்டாரத்திலையும் சரி, நல்ல பேரும் சுகமும் சுகமான வாழ்க்கையும் இந்த காலத்தில் வரும். சரி, இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த விஷயத்துலேருந்து இந்த ஒரு விஷயத்தில் விடுதலைப்பா அப்படின்னா எந்த மாதிரி விஷயத்தில் விடுதலை? முதல்ல மேக்ஸிமம் இவங்களுக்கு கடன் அவ்வளோ இருக்காது. இருந்தாலும் புதிய கடன்கள், லோனு, பேங்க் லோனு அந்த மாதிரி ஏற்பட்டு தொழில், ஒரு சிறப்பான தொழில் ஆரம்பிக்கிறதோ அல்லது ஒரு நல்ல கான்டாக்ட்ஸு, வெளிநாட்டு கான்டாக்ட்ஸ், வெளிநாட்டுக்கு போகிறதோ, வெளி மாநிலத்துக்கு போகிறதோ, அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களில் இருந்த பஞ்சாயத்துகள் தீர்ந்து இவங்களுக்கு அந்த பூர்வீக சொத்துக்கள் வந்து சேர்றதோ, அற்புதமான வாழ்க்கை வரும். நல்லாயிருக்கும். இவங்களுக்கு வழிபாடு என்ன வழிபாடு சார் சொல்லலாம்? திருச்செந்தூர் முருகனை வழிபட்டால் கை மேலே பலன் கொடுக்கும். ஏன்னா குருவே இங்கே முருகனாக இருக்கிறார். குரு அருளும் திருவருளும் சேர்ந்து கிடக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம் தான் இங்கே. இந்த 135 நாளில் உங்களால் எத்தனை முறை போயிட்டு வர முடியுமோ போயிட்டு வாங்க. அதுலேயும் ஒரு சின்ன ரகசியம், விடியற்காலை தரிசனம், விஸ்வரூப தரிசனம் போய் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னீங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பம், சந்தோஷம், சாந்தி கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். சனி வக்கரம்னா என்ன, சனி பெயர்ச்சினா என்ன? உண்மையிலேயே இந்த கேள்வி கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். பெயர்ச்சி வேறு, வக்கரம் வேறு. நம்ம பொதுவாக கூட ஒரு ஆட்களை பார்க்கும்போது, இதையா வக்கரம் விட்ட மாதிரி பேசிகிட்டு இருக்கிய கேட்குறோம்ல. ஏன்னா நேர்பட பேசும்போது நம்ம கேட்க மாட்டோம். கொஞ்சம் குறுக்கால சால் ஓட்டுறாருன்னு வச்சிங்களேன், அவர் நம்ம என்ன கேட்போம், ஏன் இப்படி வக்கரமாக பேசுகிற, வக்கரம் பிடிச்சி போயிருக்க. அப்போ ஒரு எளிமையாக புரிஞ்சுக்கிறது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு நேர்மையாக பேசுகிறத விட இப்படி பேசுகிற ஆட்கள் வக்கரம். வக்கரம்னா பின்னோக்கி பார்க்கறது, பின்னாடி பார்க்கறது. இப்போ மீனத்தில் இருக்கார், மீனத்தில் இருந்து மேஷத்துக்கு சனீஸ்வரர் பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னா அது பெயர்ச்சி. ஒரு ராசியை விட்டு ஒரு ராசி போக போகிறார். ஆனால் இவர் மீனத்தில் இருந்து பின்னோக்கி பார்க்க போகிறார், கும்பத்தை பார்க்க போகிறார். சார் அவர் கும்பத்துக்கு வரமாட்டாரா சார்? வரமாட்டார். அவருடைய
பார்வை மட்டும், நிழல் மட்டும் அங்கே வருது. 2வது, சனி வக்கரன் 135 நாள், சனி வக்கரன் 135 நாள், 27/7/2026 இருந்து 11/12/2026 வரைக்கும் 135 நாள் இருக்குது சார், ஒரு சுமார் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. முதல்ல இந்த வக்கரம் ஏன் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பொதுவாகவே மற்ற சனி, குரு பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி இதெல்லாம் வேற. சனி பெயர்ச்சி அப்படிங்கிறத விட சனி வக்கரன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம், சனிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய ஸ்திதியும் 5ஆம் இடத்துக்கு அவர் மாறி வரும் காலம் வரைக்கும் சனி வக்கரத்தில் இருப்பார். செவ்வாயினுடைய ஸ்திதி வச்சு தான் சனி வக்கரத்தை நிர்ணயிக்கிறோம். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, இந்த செவ்வாயினுடைய தாக்கம் சனீஸ்வரருடைய வக்கரம். என்ன சார் புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது, அது எதிரில் ஒரு நெருப்பை எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் உருகுமா உருகாதா? அந்த மாதிரி தான் சனீஸ்வரர் குளிர்ச்சியான கிரகம். செவ்வாய் அப்படிங்கிறது வெப்பம். இந்த வெப்பம் பட்ட உடனே குளிர்ச்சி உருகுது. 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும், சேர்க்கை இருக்கிற வரைக்கும் அந்த குளிர்ச்சி வெப்பமாக இருக்கும். ஆகவே வக்கரம் பெறுகிறான் அப்படின்னு ஒரு புரிஞ்சுக்கிற அளவுக்கு வச்சிங்களேன். இதில் இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கறத விட உலகத்துக்கே முதல்ல எப்படி இருக்கும். நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால், நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்லையே ஸ்பிரிச்சுவல் தமிழ் இதுலேயே நம்ம நிறைய பேசியிருக்கோம். நியூ இயரில், குரு பெயர்ச்சியில், சனி பெயர்ச்சியில், தமிழ் புத்தாண்டு பெயர்ச்சியிலலாம் நம்ம சொல்லியிருக்கோம். பஞ்சபூதங்களால் பிரச்சனைகள், நீரினால், இயற்கை அழிவுகளால், போர் பதட்டத்தால், அதே மாதிரி இயற்கை அழிவுகள்னால் வெள்ளம், வறட்சி, அதே மாதிரி இந்த வியாதிகள் தொல்லை, மீண்டும் உங்களுக்கு ஸ்கின் பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியம் பாதிக்கக்கூடிய அளவுக்கு மதக்கலவரங்கள், இதக்கலவரங்கள்லாம் வரும் அப்படின்னு நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். இது எதற்காக நம்ம பேஸ் பண்ணி சொன்னோம் அப்படின்னா, இந்த சனியும் செவ்வாயும் அதனுடைய ஸ்திதியை வச்சு தான் சொன்னோம். அதற்கு தகுந்த மாதிரி இப்போ விஞ்ஞானத்தில் அவங்க எல்னினோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெஃபரன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. நம்ம அன்னைக்கே ரெஃபரன்ஸ் கொடுத்து போர் பதட்டம் இருக்கும். ஏன் நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கூட நமக்கு போர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஆகவே இது அந்த கிரகங்களுடைய ஸ்திதிகளை வச்சு நம்ம பலன்கள் சொன்னோம். அப்போது பொதுவில் வாழ்க்கை இப்படிலாம் இருக்கும் பொழுது தங்கத்தினுடைய விலை ஏற்றம் இறக்கம், வெள்ளியினுடைய விலை ஏற்றம் இறக்கம், ஷேர் மார்க்கெட் அப் அண்ட் டவுனு, இதை எல்லாத்த விட பெட்ரோலுடைய விலை. இப்போ தங்கம் வெள்ளி ஏற்றம் இறக்கம் இருக்குன்னா நமக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. பாதிப்பு இருக்குது. குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணோம், சேவிங்ஸ் பண்ணோம், சில பேர் அதை வாங்கி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் உண்மை தான். ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப அதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா? ஏதோ ஓரளவுக்கு பண்ண முடியும். ஆனால் இந்த பெட்ரோலுங்கிறது ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையில் கூட அவசியம். இன்னைக்கு காலைல எழுந்தால் நம்ம பைக்கில் ஒரு முப்படு வச்சுக்கிட்டு இருக்கவங்க கூட நம்ம 1 லிட்டர் பெட்ரோல் போடணும் இல்லைங்களா? இன்றைக்கி 100 ரூபா விற்கிற பெட்ரோல் 110 ரூபா போகும்போது அந்த 10 ரூபா நம்ம எங்கேருந்து போகிறது? வருமானம் வேணுமே. அதனால் விலைவாசிலாம் ஏறும், பொருட்கள் விலையெல்லாம் ஏறும், பஸ்ஸு ட்ரெயினோட டிக்கெட்லாம் உங்களுக்கு கூடும். அப்போ ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய வருமானங்கள் தேவைப்படும், பணம் தேவைப்படும். அப்போ இந்த பெட்ரோல் விலை ஏற்றத்தினால மனிதனுடைய வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறது தெரியுது. இப்போ இதெல்லாம் நான் எதுக்காக சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனியும் செவ்வாயும், இந்த சனி செவ்வாய் இருக்கிற காலத்தில் இரவு பயணத்தை 12 ராசிக்காரர்களும் தவிர்க்கணும். அதில் 2 வீலரில் நான் இப்படி போகிறேன் சார், அப்படி போகிறேன் சார், 3 பேர் போகிறோம் சார், காரில் நான் இவ்வளோ லாங் ட்ரைவ் பண்ணுறேன், நைட்டு வீட்டில் இருந்து 11 மணிக்கு தான் கிளம்புறேன், விடியற்காலில் நான் 5 மணிக்கு அங்கே ரீச் ஆகிடுவேன் சார். இப்படிலாம் வீரம் காட்டாமல் நிதானமாக பொறுமையாக போகிறதெல்லாம் நல்லது. அதே மாதிரி அரசியல் தலைவர்கள் இந்த காலகட்டத்தில் மிக கவனமாக இருக்கணும். கண்டகச்சனி, அர்த்தாஷ்டம சனி, ராகு மகாதிசை, கேது மகாதிசை, நாகதிசை, செவ்வாய் திசை,
இவங்க நடக்கிறவங்க மிக ஜாக்கிரதையாக எலக்ட்ரிசிட்டி, நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால். நான் டூர் போனேன் சார், நான் அந்த பாறையில் உக்காந்துக்கிட்டு அப்படி ஒரு ஸ்னாப் எடுத்தேன், இப்படி ஒரு ரீல்ஸ் எடுத்தேன், அதெல்லாம் நமக்கு வேண்டாம். அதெல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். போட்டிங் போனேன் சார், நான் தனியாக போட்டிங் போனேன் சார், இரவில் நான் அப்படி போய் நீரழியில் குளிச்சுட்டு வரலான்னு போனேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இந்த காலத்தில் சாகசம் செய்கிறதுக்கான காலம் இல்லை. கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் வராது. குலதெய்வ வழிபாடோ பித்திருக்களுக்கு தர்ப்பணமோ இதை எல்லாத்த விட இந்த வக்கர காலத்தில் நிறைய தான தர்மங்கள், வஸ்திர தானங்கள், அதுவும் உடல் ஊனமுற்றவர்களுக்கு தானங்கள் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சனி பிரீத்தி, சனிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். அவனுக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷம். முடவனான நம்மளை மாதிரியே எல்லாருக்கும் இவங்க தானம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த தாக்கங்கள் இருக்காது. எது எப்படி இருந்தாலும் என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலைன்னு சொல்கிற மாதிரி இறைவனை வழிபடுவோம், வெற்றி காண்போம். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.